Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அட்டகாசமான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன். அதனால் பச்சை மிளகாயும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 6 முந்திரி பருப்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசாவும் சேர்த்து பண்ணலாம். கசகசா சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. இந்த கசகசா அல்லது முந்திரி பருப்பு இது ரெண்டும் எதுக்கு இந்த குருமாவில் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு திக்னஸை கொடுக்கறதுக்காக தான். இப்போது அந்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம். திரளாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தக்காளி குருமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, மிளகு, கொஞ்சமாக கடுகு, 2 கிராம்பு, சின்ன சைஸ் பட்டை. இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி தான் இந்த குருமா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாறி இருக்கு அந்த வெங்காயத்தோட கலர். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி குருமாங்கிறனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசிய வதக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தக்காளியிலேருந்து நல்லா ஜூஸ் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த குருமாவில் உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது சால்ட் செக் பண்ணி போட்டாச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இன்ஃப்ராரெட்டில் குக்கர் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா விசில் சவுண்டு வராது. அதனால நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 விசில் வந்த பின்னாடி ஆஃப் பண்ணி ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஃப்ராரெட்டுக்கு நான் மாற்றிட்டேன். ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள் மேலே. கரெக்டான ஸ்டேஜில் நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிருக்கு. அந்த தக்காளி குருமா பண்ண அன்றைக்கி நான் இட்லி செஞ்சுருந்தேன். இட்லிக்கு தக்காளி குருமா காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தோசை சப்பாத்தி பூரிக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.